இஸ்லாமியர்களின் அரணாக திமுக செயல்படுவதாக நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த அதிமுகவை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் பேச்சு. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார்? குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார், யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு கேட்டார். இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இன்றுடன் நிறைவு பெறுகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. மாணவர்கள் அமைதியாக கலைந்து செல்வதை உறுதி செய்ய காவலர்களை பணியமர்த்துமாறு சென்னை பள்ளிகளுக்கு அறிவுறுத்தல். 3000 ஆசிரியர்களை தேர்வு செய்ய வரும் நவம்பர் மற்றும் டிசம்பரில் தேர்வு. ஆசிரியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த டெட் தேர்வு அறிவிப்பு இல்லை. 17,000 அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் 1 மாதத்திற்குள் நியமனம். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் உறுதி. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அனைத்து மத கடவுள்களும் சரியாக உள்ள நிலையில் மனுதாரர்கள்தான் பிரச்சனையை கிளப்புகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து இஸ்லாம் அமைப்புகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. நடிகரும் தற்காப்பு கலை ஆசிரியருமான ஹுசைனி காலமானார். இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். டெல்லியில் சர்ச்சைக்குள்ளான நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றி கொலிஜியம் பரிந்துரை. ஏற்க முடியாது என கூறி இன்று முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்திற்கு வழக்கறிஞர் சங்கம் அழைப்பு. மும்பை தாராவியில் காரில் பற்றிய தீ பரவி விபத்து. லாரியில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பதற்றம். இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நடிகர் ஷிகான் ஹுசைனி சிகிச்சை பலனின்றி காலமானார். நடிகரும் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1:45 மணி அளவில் காலமானார். அவரது உடல் சென்னை பெசநகரில் உள்ள வில்வித்தை சங்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஷிகான் ஹுசைனிடம் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் கராத்தே உடையுடன் வந்து அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக மருத்துவ ஆராய்ச்சிக்காக தனது உடலை தானம் செய்வதாக ஹுசைனி அறிவித்திருந்தார். இறந்த 2 மணி நேரத்தில் அவருடைய உடலை மருத்துவமனைக்கு வழங்க வேண்டும் என ஸ்ரீராமச்சந்திரா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் ஷிகானின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவருடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுமா இல்லையா என்பது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று கூறப்படுகிறது. மதுரையை சேர்ந்த ஹுசைனி 1986ஆம் ஆண்டு வெளியான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். பத்ரி படத்தில் விஜய்க்கு கராத்தே கற்றுக் கொடுக்கும் மாஸ்டராக நடித்திருந்தார். இந்த திரைப்படம் இவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. நடிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் அவர் கராத்தே பயிற்சி அளித்து வந்தார். இந்நிலையில் அவரது மறைவு திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து மத கடவுள்களும் சரியாகத்தான் உள்ளார்கள் என்றும் மனுதாரர்கள்தான் பிரச்சனையை கிளப்புவதாகவும் திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்துள்ளது. இதேபோல் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க கோரி விழுப்புரம் லட்சுமி சேன சுவாமிகள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் மலை மீது சிக்கந்தர் பாஷா தர்காவினர் கால்நடைகளை பலியிட்டு சமைக்க அசைவு உணவு பரிமாற தடை விதிக்க கோரியும் மலை மீது தொழுகை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்த தடை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன.
இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி இரு சமயத்தினர் இடையே அமைதி கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் அதில் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய நடைமுறையில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிப்பதில்லை என்று கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனால் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் எழுந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது திருப்பரங்குன்றம் மலை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் இதனால் எதை செய்தாலும் தங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறிய மத்திய தொல்லியல் துறை இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியது. மேலும் இது தொடர்பாக 1920ஆம் ஆண்டில் மதுரை முதன்மை அமர்வு வழங்கிய உத்தரவை பிரிவியூ கவுன்சில் உறுதி செய்துள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கடவுள்கள் அனைவரும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என்றும் மனுதாரர்களை விமர்சித்து கருத்து கூறினர். இதையடுத்து தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக 1920ஆம் ஆண்டில் பிறப்பித்த உத்தரவுகளை தாக்கல் செய்ய மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டனர். அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே மதுரை திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் இதுகுறித்து பிரச்சனை எழுப்புவது தேவையில்லாதது என்றும் வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட நீதிமன்ற நிபந்தனையை மீறி மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சிலர் பேசியதாகவும் அதனால் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது எனவும் முறையிட்டார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற உயர்நீதிமன்றம் பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என கூறி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரிவேதி தலைமையிலான அமர்வு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று கூறியது. இதில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவையும் தள்ளுபடி செய்தது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இடிந்துவிடும் நிலையில் இருக்கும் அங்கன்வாடி மையத்தை காவல்துறையினர் முயற்சியால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கடையநல்லூர் காவல் நிலைய காவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் அங்கன்வாடி மையத்திற்கு தேவையான பொருட்கள், புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் நன்கொடையாக வழங்கினர். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் பெண் குழந்தையை தவறவிட்டு சென்ற பெற்றோர் பரிதவிப்புக்கு உள்ளாகினர். பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக சோமு தனது 2 வயது பெண் குழந்தையை பேருந்தில் அமர வைத்துவிட்டு நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவியை அழைத்து வருவதற்காக சென்ற வேளையில் பேருந்து புறப்பட்டது. வழியில் பெண் குழந்தை தனியாக இருப்பதை அறிந்த நடத்துனர் மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு திரும்பி குழந்தையை அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். குழந்தையை தேடி ஆட்டோவில் சுற்றிய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கமான் அருகே மரத்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக பணியாற்றிய சங்கர், முருகானந்தம் ஆகிய இருவர் பணி முடிந்து வீட்டிற்கு பைக்கில் பயணித்தனர். ஊத்துக்காடு பகுதியில் சாலையோர வளைவில் உள்ள மரத்தில் மோதி விபத்தானதில் இருவரும் படுகாயமடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருவரும் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய கள ஆய்வுக் கூட்டம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது. துறை சார்பில் 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணை, அடையாள அட்டை, நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் வன்னிக்குடந்தல், முதுமுத்தான்முடி ஆகிய 2 ஊராட்சிகள் தீண்டாமை ஒழித்து சமத்துவம், சகோதரத்துவத்தை போற்றுவதாக பாராட்டி தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை பரிசாக வழங்கப்பட்டது.
சிதம்பரம் அருகே மிதவை கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாமியார்பேட்டை கடற்கரை வேலங்கிராயன்பேட்டை கடற்கரைக்கு இடையே கரை ஒதுங்கிய மிதவையை காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், கடலோர காவல்படையினர் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த மிதவை கப்பலில் பயன்படுத்தப்படும் போய் என்பதும் காற்றின் வேகம் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.